11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் குறிப்பேட்டில் பதிவு செய்தல் வினா எண் 10 ராஜா ஹோட்டலின் குறிப்பேடு. இரட்டைப்பதிவு முறை, கணக்கு வைப்பு பொன்னான விதிகள், ஆள்சார் கணக்கு, பெறுபவர் கணக்கில் பற்றுவை, தருபவர் கணக்கில் வரவை, சொத்து கணக்கு, உள்வரும் சொத்து கணக்கை பற்றுவை, வெளிச்செல்லும் சொத்து கணக்கை வரவை, பேரளவு கணக்கு, செலவுகள் நட்ட கணக்குகளில் பற்றுவை, வருமான ஆதாய கணக்குகளை வரவுவை. வினா எண் 10 பின்வரும் நடவடிக்கைகளை ராஜா ஹோட்டலின் குறிப்பேடுகளில் பதிவு செய்க. ஜனவரி 1 ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது ரூபாய் 3 லட்சம். ரொக்கம் என்பது சொத்து உள்வருகிறது. எனவே உள்ளுவனவற்றை பற்று என்ற விதிப்படி ரொக்க கணக்கு பற்று ரூபாய் 3 லட்சம். தருபவர் உரிமையாளர் ஆள்சார் கணக்கு. எனவே தருபவரை வரவு என்ற விதிப்படி முதல் கணக்கு வரவு ரூபாய் 3 லட்சம். விளக்க குறிப்பு, தொழில் தொடங்க கொண்டு வந்த ரொக்கம் குறித்து. ஜனவரி 2 ராஜுவிடமிருந்து கடன் கொள்முதல் செய்தது ரூபாய் 1 லட்சம். கொள்முதல் செய்த சரக்கு உள்வருகிறது. எனவே உள்ளுவனவற்றை பற்று என்ற விதிப்படி கொள்முதல் கணக்கு பற்று ரூபாய் 1 லட்சம். கடனாக தருபவர் ராஜு ஆள்சார் கணக்கு. எனவே தருபவரை வரவு என்ற விதிப்படி ராஜு கணக்கு வரவு ரூபாய் 1 லட்சம். கடன் கொள்முதல் குறித்து. ஜனவரி 3 வங்கியில் ரொக்கம் செலுத்தியது ரூபாய் 2 லட்சம். ரொக்கத்தை பெறுபவர் வங்கி ஆள்சார் கணக்கு. எனவே பெறுபவரை பற்று என்ற விதிப்படி வங்கி கணக்கு பற்று ரூபாய் 2 லட்சம். ரொக்கம் என்பது சொத்து கணக்கு வியாபாரத்திலிருந்து வெளிச்செல்கிறது. எனவே வெளிச்செல்வனவற்றை வரவு என்ற விதிப்படி ரொக்க கணக்கு வரவு ரூபாய் 2 லட்சம். வங்கியில் ரொக்கம் செலுத்தியது குறித்து. ஜனவரி 20 வங்கியில் கடன் பெற்றது ரூபாய் 1 லட்சம். கடனாக ரொக்கம் பெறும் பொழுது ரொக்கம் உள்வருகிறது சொத்து கணக்கு. எனவே உள்ளுவனவற்றை பற்று என்ற விதிப்படி ரொக்க கணக்கு பற்று ரூபாய் 1 லட்சம். தருபவர் வங்கி. எனவே தருபவரை வரவு என்ற விதிப்படி வங்கி கணக்கு வரவு ரூபாய் 1 லட்சம். வங்கியில் கடன் பெற்றது குறித்து. ஜனவரி 22 சொந்த உபயோகத்திற்காக வங்கியிலிருந்து பணம் எடுத்தது ரூபாய் 800. உரிமையாளர் சொந்த உபயோகத்திற்கு பணத்தை எடுக்கும் பொழுது பணத்தை பெறுகிறார். எனவே பெறுபவரை பற்று என்ற விதிப்படி உரிமையாளர் கணக்கு பற்று வைப்பதற்கு பெயரை பதிவிடுவதற்கு பதிலாக அவரது எடுப்பு கணக்கு பற்று ரூபாய் 800. தருபவர் வங்கி அல்லது வங்கியிலிருந்து பணம் வெளிச்செல்கிறது என கொண்டு வங்கி கணக்கு வரவு ரூபாய் 800. சொந்த செலவிற்கு உரிமையாளர் வங்கியிலிருந்து எடுத்தது குறித்து. ஜனவரி 23 ராஜுவிற்கு தேசிய மின்னணு பண பரிமாற்றம் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக ரொக்கம் செலுத்தி கணக்கு தீர்க்கப்பட்டது ரூபாய் 99,000. பணத்தை பெறுபவர் ராஜு ஆள்சார் கணக்கு. எனவே பெறுபவர் கணக்கை பற்று என்ற விதிப்படி ராஜு கணக்கு பற்று ரூபாய் 1 லட்சம். அவருக்கு வங்கியிலிருந்து செலுத்தப்படும் தொகை ரூபாய் 99,000. எனவே வங்கியிலிருந்து வெளிச்செல்வதாக கொண்டு வெளிச்செல்வனவற்றை வரவு என்ற விதிப்படி வங்கி கணக்கு வரவு ரூபாய் 99,000 அல்லது தருபவரை வரவு என்ற விதிப்படி வங்கி கணக்கு வரவு 99,000. அவருக்கு மொத்தம் செலுத்த வேண்டிய தொகை ரூபாய் 1 லட்சம். ஆனால் வங்கியிலிருந்து செலுத்தப்பட்ட தொகை ரூபாய் 99,000. எனவே மீதி 1000 ரூபாய் நமக்கு வருமானம் அல்லது ஆதாயம். எனவே வருமானங்கள் ஆதாயங்களை வரவு என்ற பெயரளவு கணக்கு விதிப்படி பெற்ற தள்ளுபடி கணக்கு வரவு ரூபாய் 1000. தேசிய மின்னணு பணப்பரிமாற்றம் மூலமாக ரொக்கம் செலுத்தி கணக்கு தீர்க்கப்பட்டது குறித்து. ஜனவரி 25 உரிமையாளரின் சங்க உறுப்பினர் சந்தா காசோலை மூலம் செலுத்தியது ரூபாய் 200. இது உரிமையாளரது சொந்த செலவு. எனவே உரிமையாளர் வியாபாரத்திலிருந்து பணத்தை எடுப்பதாக கொள்ள வேண்டும். எனவே பெறுபவர் கணக்கை பற்றுவை என்ற ஆள்சார் கணக்கு விதிப்படி எடுப்பு கணக்கு பற்று ரூபாய் 200. பணம் வியாபார வங்கி கணக்கிலிருந்து வெளிச்செல்கிறது. எனவே வங்கி கணக்கு வரவு ரூபாய் 200. உரிமையாளரது சொந்த செலவு குறித்து. ஜனவரி 26 உரிமையாளரின் வீட்டிற்கான மின் கட்டணம் எடுப்பு அட்டை மூலம் செலுத்தியது ரூபாய் 2000. இது உரிமையாளரது சொந்த செலவு, வியாபார செலவு அல்ல.
எனவே எதுவும் உரிமையாளர் சொந்த செலவுக்கு எடுத்ததாக கொள்ள வேண்டும். எனவே பெறுபவரை பற்று என்ற விதிப்படி எடுப்பு கணக்கு பற்று ரூபாய் 2000. பணம் எடுப்பு அட்டை மூலம் செலுத்தப்படுவதால் வங்கியிலிருந்து வெளிச்செல்கிறது. எனவே வங்கி கணக்கு வரவு ரூபாய் 2000. உரிமையாளரது சொந்த செலவு குறித்து ஜனவரி 31 அறக்கட்டளை அமைப்பிற்கு மதிய உணவு இலவசமாக வழங்கியது ரூபாய் 1000. இது ஒரு செலவு. எனவே செலவு நட்டங்களை பற்று என்ற விதிப்படி நன்கொடை கணக்கு பற்று ரூபாய் 1000. சரக்குகள் அடக்க விலையிலேயே வெளிச்செல்வதாக கருதி கொள்முதல் கணக்கு வரவு ரூபாய் 1000. மதிய உணவு இலவசமாக வழங்கியது குறித்து ஜனவரி 31 வங்கி நம்மிடம் வசூலித்த பாதுகாப்பு பெட்டக வாடகை ரூபாய் 1000. இது நமது வியாபாரத்திற்கு ஒரு செலவு. பெயரளவு கணக்கு செலவுகள் நட்டங்களை பற்று என்ற விதிப்படி பெட்டக வாடகை கணக்கு பற்று ரூபாய் 1000. தொகை நமது வங்கி கணக்கிலிருந்து வெளிச்செல்கிறது. எனவே வெளிச்செல்வற்றை வரவு என்ற விதிப்படி வங்கி கணக்கு வரவு ரூபாய் 1000. பெட்டக வாடகை செலுத்தியது குறித்து வாழ்க வளமுடன்.